வெல்கம் டு ஆர்ஜே ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய பேக்கிங் ஸ்டோரியோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஜாப்க்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருந்துட்டு சரிடாப்பா வீட்டிலையே இருந்து நாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் கூட கிடைக்கிறதில்ல. ஆமாம், இதையெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட போகிறா, இதுக்கு அவளை மாதிரி வேலைக்கு போக வேண்டியதானே, இவளை மாதிரி சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னு ஈஸியாக பேசிடுவாங்க. பட் அதையும் தாண்டி நம்ம பண்ணணும். இப்படி பேசுகிறப்ப கூட டவுன் ஆகாமல் நல்லபடியாக பண்ணணும்னு யோசித்து ஸ்டார்ட் பண்ண விஷயந்தான் இது. இந்த ஆர்டரை நான் எந்த அளவுக்கு டெடிக்கேஷனோடு பண்ணேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோடய ட்ராவலுக்கு ஒரு நாள் முன்னாடி ஈவினிங் வந்த பல்க் ஆர்டர் தான் இது. ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ரெடி பண்ணி பார்சலும் சேஃபாக பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ண ஆர்டர் தான் இது. எந்த ஆர்டருக்குமே நான் நோன்னு சொல்லவே மாட்டேன். சின்ன ஆர்டராக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டராக இருந்தாலும் சரி, எந்த ஆர்டருக்குமே நான் நோன்னு சொன்னது கிடையாது. மோரோவர் நான் போஸ்ட்போன் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு வர சிங்கிள் ஆர்டர் கூட அடுத்த 5 ஆர்டர்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்து ஒரு 5 என்கொயரியாவது வரும். அதில் கண்டிப்பாக 2-3 பேராவது ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வர ஒரு சின்ன ஆர்டரை கூட மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். இந்த ஆர்டர் என்னோட ரெகுலர் கஸ்டமர் பண்ண ஆர்டர் தான். 1/2 kg ஒரிஜினல் மில்க் சாக்லேட் வீட் லாவா ப்ரௌனி, அப்புறம் 1.5 kg நட்ஸ் டாப்பிங்ஸோட வீட் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. இவங்க ஃபுல்லாகவே எப்போதுமே நாட்டு சர்க்கரை மட்டுமே யூஸ் பண்ணின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லவும் செய்வாங்க. பட் என்கிட்ட வர எல்லா ஆர்டர்ஸுமே நான் நாட்டு சர்க்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணி கொடுப்பேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதே கிடையாது. இது செய்கிறப்போ கிச்சன் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கிளம்ஸியாக தான் இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்புறதுக்கான பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாக. பட் 1.5 kg ப்ளஸ் ஒரு 1/2 kg லாவா ப்ரௌனி அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்ததுனால நான் அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். 1.5 kgன்னு ஒரே டின்னில் பேக் பண்ணால் என்னோடய அவனில் கொஞ்சம் ப்ரௌனி சைஸ் ஹைட்டாக வரும். ஸோ நான் அதை 2 பேட்சாக பண்ணேன். லாவா ப்ரௌனிக்கு ஒவ்வொரு சிங்கிள் ப்ரௌனிலையும் 16 to 20 கிராம் மில்க் சாக்லேட் மெஷர் பண்ணி நான் கரெக்டாக வைப்பேன். ஸோ இது அவ்வளோ சாக்லேட்டியாக மெல்ட் ஆகும். சாப்பிட்றப்போ அப்படி வாயில் கரைஞ்சி போகும். ரொம்ப எம்மியாக இருக்கும். இதுக்கு நான் மற்ற பேக்கர்ஸ் மாதிரி அதிக ப்ரைஸும் வைக்கிறதில்ல. பட் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ கடைசியில் கஸ்டமர் ரிவ்யூவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. லாவா ப்ரௌனி கிளாசிக் ப்ரௌனி டைப்பில் நான் பண்ணேன். அப்போ தான் பேக்கிங்கில் ரொம்ப பிஞ்சு வராமல் உள்ளே இருக்க சாக்லேட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். பட் நார்மல் கிரிங்கிள் டாப் ப்ரௌனியை விட எனக்கு என்னவோ கிளாசிக் ப்ரௌனி டேஸ்ட் தாங்க ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சாக்லேட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட்லலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அந்த மில்க் சாக்லேட். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கஸ்டமர் சொன்னாங்க. தேங்க்யூ ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கப்போ தான் அப்போடா நம்ம ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி வந்தது. இதை நான் பேக் பண்ணி சென்னைக்கு அனுப்பிட்டேன். இந்த மாதிரி லாவா ப்ரௌனி, வீட் ப்ரௌனி, ராகி ப்ரௌனிக்கு அப்புறம் வித் கனாஷோட பர்த்டே ப்ரௌனிஸ் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா 2 or 1 daysக்கு முன்னாடியாவது, நாளைக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்கே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் கூட போதும். நான் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நான் சென்ட் பண்ணிவிடுவேன். 1 day கேரண்டி டெலிவரியோட. ஸோ ப்ரௌனிஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வீட் அண்ட் ராகி குக்கீஸ், அதாவது பட்டர் மட்டும் யூஸ் பண்ணி, பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் நாட்டு சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணி, ஒயிட் சுகர் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான குக்கீஸ் பண்ணி தந்துட்டுருக்கேன். ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ண கஸ்டமரோட ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போயாவது பார்க்கணுன்னா உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு லைக் தி வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேக்கிங் ஸ்டோரி வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம்மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.